விசுவாவசு வருடம் பங்குனி 16 திங்கட்கிழமை, வளர்பிறை துவாதசி திதி காலை 8:26 மணி வரை. அதன்பின் திரையோதசி திதி. மகம் நட்சத்திரம் மதியம் 3:47 மணி வரை. அதன்பின் பூரம் நட்சத்திரம் மரண சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6 to 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 to 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 to 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 to 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் மகரம். பொது பிரதோஷம். சூரிய உதயம் காலை 6:15 மணி. அஸ்தமனம் மாலை 6:22 மணி. சந்திர உதயம் மாலை 4:27 மணி. அஸ்தமனம் அதிகாலை 4:10 மணி. மேஷராசி அன்பர்களே, நினைத்ததை நடத்தி முடிக்கும் நாள். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். வெளியூர் பயணம் லாபம் தரும். வேலை பார்க்கும் இடத்தில் திறமைக்கு மதிப்பு உண்டாகும். தடைப்பட்ட வேலை நடக்கும். உடல்நிலை சீராகும். உறவுகள் வழியே சில பிரச்சனைகளை சந்திப்பீர். மனம் தெளிவடையும். ரிஷபராசி அன்பர்களே, உழைப்பால் உயர்வு காணும் நாள். வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். செல்வாக்கு உயரும். முயற்சிக்கேற்ற லாபம் கிடைக்கும். நெருக்கடி நீங்கும். எண்ணம் ஈடேறும். தொழில் முன்னேற்றம் அடையும். இழுபறியாக இருந்த வேலை முடியும். அரசியல்வாதிகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும். மிதுனராசி என்பர்களே, முயற்சியால் முன்னேற்றம் காணும் நாள். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். வார்த்தைகளில் கவனம் தேவை. மற்றவர் நலனில் அக்கறை கொள்வீர். விமர்சனம் செய்தவர்களும் பாராட்டுவர். பணப்புழக்கம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த வருவாய் வரும். குடும்பத்தினர் விருப்பங்களை நிறைவேற்றுவீர். வியாபாரிகளுக்கு கவனம் தேவை. கடகராசி அன்பர்களே, அதிர்ஷ்டமான நாள். திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர். வருமானம் திருப்தி தரும். மன பயம் போகும். வருமானம் உயரும். குடும்ப நெருக்கடி நீங்கும். நினைத்தபடியே வேலை நடக்கும். எடுத்த வேலைகளில் ஆதாயத்தை காண்பீர்கள். புதிய முயற்சிகளில் கூடுதல் கவனம் தேவை. சிம்மராசி என்பர்களே, கவனமாக செயல்பட வேண்டிய நாள். பழைய பிரச்சனை முடியும். செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். எடுத்த வேலைகளை முடிப்பீர். அலைச்சல் ஏற்படும். தெய்வ பக்தி மேலோங்கும். புதிய முயற்சி வேண்டாம். துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். குடும்பத்தின் மீது அக்கறை உண்டாகும். எதிர்பார்த்த வரவு தள்ளி போகும். கன்னிராசி என்பர்களே, வரவு செலவில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருவாய் வரும். போட்டிகளை சமாளித்து நினைத்ததை சாதிப்பீர். செல்வாக்கு உயரும். சிலருக்கு வெளியூர் பயணம் ஏற்படும். உங்கள் வேலைகளில் ஏற்பட்ட தடை விலகும். நண்பர்களால் ஒரு வேலை நடக்கும். எதிர்பார்த்த தகவல் வரும். துளாராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். லாப சந்திரனால் வருமானம் உயரும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளை சரி செய்வீர். உங்கள் முயற்சியால் தேவை நிறைவேறும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். வருமானம் அதிகரிக்கும். நேற்றைய எண்ணம் பூர்த்தியாகும். தொழிலில் இருந்த போட்டியும் எதிர்ப்பும் விலகும். கையில் பணம் புழங்கும். விருச்சிகராசி அன்பர்களே, தடை விலகும் நாள். மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். விஐபிகள் ஆதரவால் வேலை முடியும். வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். நேற்றைய பிரச்சனை முடியும். வருமானம் உயரும். நீங்கள் எதிர்பார்த்தவற்றை இன்று அடைவீர். வரவேண்டிய பணம் வரும். சங்கடம் குறையும். செல்வாக்கு உயரும். தனுசு ராசி என்பர்களே, நினைப்பது நிறைவேறும் நாள். இழுபறியாக இருந்த வேலை நடக்கும். புதிய முயற்சி பலிக்கும். நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும். தடைப்பட்ட வேலை நடக்கும். கோயிலுக்கு சென்று வருவீர். மனக்குழப்பம் விலகும். திட்டமிட்டு செயல்படுவீர். அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவு கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். இன்று சந்திராஷ்டமம் என்பதால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் மேற்கொள்ளும் வேலையிலும் வாகன பயணத்திலும் கூடுதல் கவனம் தேவை. எதிர்பார்த்த தகவல் வரும். வாழ்க்கை துணையின் ஆலோசனை நன்மை தரும்.
மனம் தெளிவடையும். கும்பராசி அன்பர்களே, நினைத்ததை நடத்தி முடிக்கும் நாள். வியாபார போட்டியாளர்கள் விலகிச் செல்வர். திட்டமிட்டு செயல்படுவீர். நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் மனம் மாறுவர். மீனராசி அன்பர்களே, எடுக்கும் வேலையில் வெற்றி அடையும் நாள். இழுபறியாக இருந்த விவகாரம் முடியும். உடல்நிலை சீராகும். எடுத்த வேலை வெற்றியாகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். திட்டமிட்ட வேலைகளில் கவனம் செலுத்துவீர். உறவினர் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும்.